பட்டுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு கம்பன் விரைவு ரயில் விரைவில் தினசரி இயக்கப்படும் என்று திருச்சி கோட்ட மேலாளர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு செய்தார். தண்டவாளங்கள், பயணிகள் தங்குமிடம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்ட திரு அன்பழகன் பயணிகளின் அடிப்படை தேவைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அன்பழகன் இதற்கான பணிகள் நடைபெறுவதாக கூறியவர், திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் பட்டுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கும், வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்து பட்டுக்கோட்டைக்கும் தற்போது கம்பன் விரைவு ரயில் இயக்கப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இன்னும் 20 முதல் 25 நாட்களில் கம்பன் விரைவு ரயில் தினசரி இயக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் நினைக்கிறேன் சென்னையிலேருந்து இங்கே, அதே மாதிரி இங்கேருந்து சனியும் திங்கட்கிழமையும் ராமேஸ்வரம் டு போயிட்டு இருக்குது. அது ரெகுலராக ஒரு 25 டேஸில் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே சென்னையில் இந்த பிளாட்ஃபார்ம் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. தாம்பரத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது முடிச்ச உடனே கண்டிப்பாக திருவாரூர் காரைக்குடி இடையில் மின்மயமாக்கல் பணிகள் நடந்து வருவதாக திரு அன்பழகன் கூறினார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் தினசரி கம்பன் விரைவு ரயிலை உடனடியாக இயக்க முடியாத நிலை உள்ளதாக அவர் தெரிவித்தார். ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார்.